வணக்கம். இது நா. முத்துக்குமார் அவர்களின் 100 வருட பொறுமை என்கிற கவிதை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்கிறேன், அவனுக்கு உயரத்துக்கேற்ற உடல் கிடையாது. தன் உடலை ஸ்லிம் என்றவன் சொல்லிக் கொண்டாலும் உறவினர்கள் ஒல்லி என்றும் நண்பர்கள் கொக்கு என்றும் புனை பெயரிட்டார்கள். சமயத்தில் ஒட்டடை குச்சி என்றும் அழைக்கப்படுவதால் சிலந்திகள் அவனை கண்டு பயப்படத் துவங்கின. காத்தடிச்சா பறந்துருவ போலிருக்கு. யாரோ ஆதங்கப்பட காற்று அவன் எதிரியாயிற்று. முன்னிரவில் ஊற வைத்த முளை கட்டிய சுண்டலும் பார்க்கம்பிகளில் தாவும் நர்த்தன வித்தைகளும் அவனுக்கு வசப்படாமலேயே போனது. நண்பர்கள் நெறிப்படுத்திய பீர் பாட்டில்களிலும் பலனில்லை. பீர் பாட்டில்கள் குண்டானவர்களை மட்டுமே குண்டாக்க வல்லவை. வேறு ஒருவர் கல்யாணமானால் சிலருக்கு சதை போட துவங்கும் என்று சொல்ல அவன் தனக்கான சதையை கொண்டு வரப்போகும் பெண்ணை கனவு காணத் தொடங்கினான். உடல் ராசியோ உணவு ராசியோ கடைசியாக அவன் தனக்குள் கேட்டுக்கொண்டான். என்ன செய்தாலும் சதை போடாத உடம்பை என்ன செய்யலாம்? 100 வருடம் பொறுத்து பார்த்து சிதையில் வைக்கலாம்.